நீங்க தனிப்பட்ட முறையில் அவனை எதிர்க்கிற வரைக்கும் அவனால உங்களை எதுவும் பண்ண முடியாது என்று அனுராதா நிரஞ்சனை பார்த்து சொன்னாள். நிரஞ்சனுக்கு இருக்கும் கோபத்தை விடவும் அனுராதாவுக்கு விக்ரமின் மீது அதிகமாக இருந்தது. ஆதித்யா ஃபேமிலியோட முழு சொத்தையும் அடையிறதுக்காக 10 வருஷத்தை அவங்க வீட்லயே இருந்து வேஸ்ட் பண்ணினேன். அவங்களோட ஃபேமிலியை அழிக்க நான் என்னென்னமோ பண்ணினேன். ஆனா நான் எதிர்பார்க்காத மாதிரி இந்த விக்ரம் ரெட்டி ஃபேமிலி முழுக்கவும் ஒரே நைட்ல அழிச்சிட்டான். அவனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்போ விக்ரம் சாகிறதை என் கண்ணால பாக்குறேனோ அன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் அனுராதா. எனக்கு இன்னமும் அவன் மேல வெறுப்பும் கோபமும் இருக்கு நிரஞ்சன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணி உங்களை நீங்களே டென்ஷன் படுத்திக்காதீங்க. அவன் இப்போதான் வந்திருக்கான், போக போக அவனை வச்சு செய்வோம், நீங்க ரிலாக்ஸா இருங்க என்று அனுராதா சொன்னான். விக்ரம் விஷயத்துல அப்படி இருக்க முடியாது. இவனை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த விக்ரம் கண்டிப்பா சிட்டியே புரட்டி போடுவான். அவன் கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. இந்த நேரத்துல விக்ரம முழுசா அழிச்சாலும் ஹைதராபாத் சிட்டியில இருக்கிற மொத்த பிசினஸும் சரிஞ்சிடும். அப்படி நடந்தா அந்த லாஸும் எனக்கும் தான் வரும். அந்த லாஸை என்னால சரி கட்டவே முடியாது என்று கொஞ்சம் கவலையுடன் சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்டதும் அனுராதாவின் புருவங்கள் அப்படியே சுருங்கியது. அவள் கையில் இருந்த தூண்டிலை கீழே வைத்துவிட்டு தீவிரமாக யோசித்தாள். அவங்க 2 பேருக்குமே பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஹைதராபாத் சிட்டியோட பிசினஸ் கம்யூனிட்டி அண்ட் பினான்சியல் சிஸ்டத்தோட சிச்சுவேஷன் எல்லாமே நிரஞ்சன் கையில தான் இருக்கு. ஆனாலும் விக்ரம் கிட்ட ஒரு கணிசமான திறமை இருக்கு. அந்த டெக்னிக் நிரஞ்சன் கிட்ட கிடையாது. அந்த விஷயத்துல அவனை சமாளிக்கிறது நிரஞ்சனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்று அனுராதா நினைத்தாள். இங்க பாருங்க நிரஞ்சன், நீங்க நினைக்கிற சிச்சுவேஷன் இன்னும் வரல. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் உங்களுக்கும் விக்ரமுக்கும் நடுவுல நடக்கிற பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல வர்ற நஷ்டங்களை எல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். என்னோட பிசினஸ் குரூப்ஸை எல்லாம் உங்களுக்கு மாத்துறேன். உங்களோட ஃபியூச்சர் சொல்யூஷனுக்காக இப்பவே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. விக்ரம ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அவனை ஈஸியா கொல்லலாம். கடைசி வரைக்கும் பூமியில யாருமே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, சரியான நேரம் வரப்ப எல்லாம் தானா நடக்கும் என்று சொன்னாள் அனுராதா. அதை கேட்டு நிரஞ்சன் லேசாக அவளை பார்த்து கண்களை சிமிட்டி சிரித்தார். மிஸ்டர் நிரஞ்சன், நாம 2 பேரும் பெரியவங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. பெரியவங்களோட ஸ்டைல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். விக்ரம டீல் பண்ணும்போது நமக்கு ஆகிற லாஸ் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அது பெரிய லெவல்ல வந்து முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. விக்ரம் ஒருவேளை பிசினஸ் மூலமா நம்மளை எதிர்க்க வந்தா அதை எப்படியெல்லாம் சரி கட்டணும்னு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் என்று தீவிரமாக சொன்னாள் அனுராதா. அனு, இந்த விஷயத்துல என்ன தப்பா நினைக்காத. நான் இப்ப எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்ல என்று சொன்னார் நிரஞ்சன். எப்பொழுதெல்லாம் அனுராதா பெரியவர்களை பற்றி குறிப்பிடுகிறாளோ அந்த நேரத்தில் எல்லாம் நிரஞ்சனின் முகம் மாறி நெற்றியில் வியர்க்க ஆரம்பித்து விடுகிறது. அவர் தனது இதயத்தில் அதிக அழுத்தத்தை உணர்ந்தார். உங்களுக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சா அதை நம்ம பெரியவருக்கு தெரியப்படுத்துறது நல்லதுன்னு தோணுது என்று அனுராதா கூறினாள். அதை கேட்டதும் நிரஞ்சனின் கண்கள் மின்னியது. இயல்பாகவே அனுராதா சொல்வதற்கான அர்த்தம் அவருக்கு புரிந்தது. விக்ரமை பிடிக்க அபினவை தூண்டிலாக பயன்படுத்த நினைத்து மும்பைக்கு சென்று அபினவை கடத்தினார்கள். அபினவை பிடித்தால் விக்ரம் தானாக நம்மிடம் வந்து சிக்குவான் என்று அனுராதா தான் நிரஞ்சனுக்கு ஐடியா கொடுத்திருந்தார். இப்போது ஹைதராபாத்தில் இருக்கும் நிரஞ்சனின் ஒவ்வொரு அசைவையும் அனுராதாவே தீர்மானிக்கின்றார். சரியனு, ஹைதராபாத் சிட்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ங்கிற பேர்ல விக்ரமோட வேலையை நிறுத்த உடனே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்கை ஏற்பாடு பண்றேன். அடுத்த 7 நாட்களுக்குள்ள விக்ரம நம்மளோட வழிக்கு கொண்டு வருவேன் என்று நிரஞ்சன் கூறினார். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்று அனுராதா சிரித்துக்கொண்டே சொன்னாள். ஹைதராபாத் சிட்டியின் பரபரப்பான ரோட்டில் லம்போ காரை ஓட்டி கொண்டு வந்து நேராக அபார்ட்மெண்ட்டுக்குள் சென்று காரை நிறுத்தினான். லம்போ, நீ இங்கே வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு விக்ரம் மட்டும் இறங்கிய அபார்ட்மெண்ட்டுக்குள் சென்றான். விஸ்வகர்மாவின் மகள் ஸ்ரேயாவிடமிருந்து கிடைத்த அந்த பிளாக் ஸ்டோனுக்குள் இருந்த லெட்டரில் இருந்த ஆதாரத்தின்படி விக்ரம் ஒருவரை சந்திப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்திருந்தான். விக்ரம் அபார்ட்மெண்ட்டிற்கு சென்று 6வது மாடியில் இருந்த பிளாட் நம்பர் 628 காலிங் பெல்லை அடிக்க போகும்போது சரியாக சுரபியின் நம்பரில் இருந்து அவனுக்கு கால் வந்தது. விக்ரம் உடனே மொபைலை எடுத்து பேச ஆரம்பித்தான். சொல்லு பேபி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா என்று அவசரமாக கேட்டான் விக்ரம். சுரபி இங்கில்ல, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காகத்தான் கூப்பிட்டேன் என்று ஒரு நடுத்தர வயது நபரின் குரல் கேட்டது. அந்த குரலிலேயே பேசுவது சுரபியின் அப்பா சரவணன் தான் என்பதை விக்ரம் கண்டுபிடித்து விட்டான். ஆரம்பத்தில் சரவணன் விக்ரம் விஷயத்தில் எப்போதும் ஒரு நேர்மையான எண்ணங்களை மட்டும் தான் வைத்திருந்தார்.
ஆனால் போக போக ரேணுகாவும் மற்ற எல்லோரும் விக்ரமை பற்றி தவறாக சித்தரித்து சொல்லி அவருடைய மனதிலும் விக்ரமை கெட்டவனாக சித்தரித்து விட்டார்கள். இதுவரைக்கும் ஒருமுறை கூட சரவணன் விக்ரமுக்கு கால் செய்து பேசியதில்லை. இன்று சுரபியின் போனிலிருந்து கால் செய்திருப்பது அதிசயமாக இருந்தது. சொல்லுங்க அங்கிள் என்று கூலாக கேட்டான் விக்ரம். நீ இப்போ ஹைதராபாத்துக்கு போயிருக்கியா என்று சரவணன் கொஞ்சம் தீவிரமான குரலில் விக்ரமிடம் கேட்டார். ஆமா, நான் ஹைதராபாத்ல தான் இருக்கேன். சுரபிக்கு கூட தெரியுமே, என்ன விஷயம் என்று விக்ரம் குழப்பத்தோடு கேட்டார். ஓ, அங்க நீ விகாவை மீட் பண்ணியா என்று சரவணன் கோபமாக கேட்டார். அதிலிருந்தே அவர் எதை பற்றி பேச போகிறார் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான். என்ன விஷயம்னு சொல்லுங்க அங்கிள் என்று விக்ரம் கொஞ்சம் தீவிரமான தோணியில் கேட்டான். விகாவோட கன்னத்தில் அடிச்சிருக்க, அவ முகத்துல விரல் பதிஞ்சு சிவந்திருந்த போட்டோ, ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான போட்டோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். உனக்கு வெக்கமா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா விகா மேல கைய வச்சிருப்ப? இங்க இருக்கும்போது நீ என்ன நிலைமையில இருந்தன்னு மறந்துட்டியா? அது போதாதுன்னு சுரபி கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிட்டு ஜாலியா ஹைதராபாத்துக்கு ஊர் சுத்த போயிருக்க. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லிதான் ஆகணும். விகாவோட அப்பா அம்மா இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க கூட விகா மேல கை வச்சதில்லை. ஆனா நீ ரத்தம் வர அளவுக்கு அவளை போட்டு அடிச்சிருக்க என்று கோபமாக கத்தினார் சரவணன். உடனே விக்ரம் சலிப்பாக தலையில் கை வைத்துக் கொண்டு, அங்கிள், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க என்று சொன்னான். உன்னோட உண்மையை தூக்கி குப்பையில போடு. உன்னால நாங்க இங்க அவமானப்பட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நாளைக்கே சென்னைக்கு வந்து விகாவோட அப்பா அம்மா கிட்டையும் விகா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இல்லனா உன்னை எங்க ஃபேமிலியில இருந்தே தூக்கி வீசிட்டு சுரபிக்கு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் தெருநாயை விட மோசமா இருக்கும் என்று தீவிரமாக சொன்னார் சரவணன். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு சோபாவில் கால் நீட்டி படுத்திருந்த ரேணுகா சரவணனின் பேச்சை கேட்டு மனதிற்குள் கோபமாக விக்ரமை திட்டிக் கொண்டிருந்தார். விக்ரம் இப்போது இருந்தால் அவனை அடித்து வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் மீது கோபமாக இருந்தார்கள். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் அங்கிள். என்னால் இப்போதைக்கு சென்னைக்கு வர முடியாது. என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணிட்டு சென்னைக்கு வரேன் என்று சொன்னான் விக்ரம். அதானே, எங்களோட வார்த்தையை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்பட போற? உன்னால நாங்க தானே இங்க அவமானப்பட்டு உட்கார்ந்துருக்கோம் என்று சரவணன் திட்டிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் போனை கட் செய்தான். ஏனென்றால் அந்த நேரத்தில் சரியாக 628 ரூமின் கதவு திறந்தது. அந்த ரூமில் இருந்து வெள்ளை சட்டை அணிந்த ஒருவர் கையில் ஒரு பையுடன் வெளியே வந்தார். அவர் விக்ரமை பார்த்ததும் சட்டென கண்கள் உறைந்து அப்படியே அதிர்ச்சியில் நின்றார். விக்ரமின் முகம் அந்த நேரத்தில் உணர்ச்சியற்றதாக இருந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் போன் ரிங் அடிக்க விக்ரம் டக்குன போனை கட் செய்தான். என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம போனை கட் பண்றான். அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா அவனுக்கு? இங்க இவ்வளவு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை விட அவனுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு? திரும்ப கால் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு என்று கோபமாக சொன்னார் சரவணன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவனெல்லாம் அத்து விட்டுடுங்கன்னு. நீங்க தான் யாரும் என் பேச்ச கேட்கல. இப்ப பாருங்க, கொஞ்ச நாள் நம்மளை விட்டு வெளியே போனதும் திமிரு தலை வரைக்கும் ஏறி போயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் என்று உடம்பு சரியில்லை என்றாலும் விக்ரமை திட்டும் போது மட்டும் சத்தமாக பேசினார் ரேணுகா. அண்ணா, இப்ப நம்ம சுரபி ரொம்ப டெவலப் ஆகி இருக்கா. ஆனா அவன் சுரபி சம்பாதிக்கிறத எல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் ஊரு சுத்தி அழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வேற பொண்ணுங்க கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்குன்னு விகா என்கிட்ட சொல்லியிருக்கா. அதை கேட்க போனதுக்கு தான் நம்ம விகாவை போட்டு அப்படி அடிச்சிருக்கான் அந்த ராஸ்கல் என்று விகாவின் அப்பா வாசு கோபமாக சொன்னார். வாசு ரேணுகாவினுடைய தங்கச்சியின் கணவர். அவர்கள் 2 குடும்பத்திற்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல பிணைப்பு இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது விக்ரம் செய்த செயலால் இன்று அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு சரவணன் விக்ரமின் மீது பயங்கர கோபத்தில் இருந்தார். அண்ணா, விகாவை அடிச்சதுக்கு விக்ரம் பதில் சொல்லலன்னா நான் நம்மளோட குடும்பத்தையே இங்க கூட்டிட்டு வர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சங்கடப்படக்கூடாது என்று வாசு கோபமாக கூறினார். வேண்டாம் வாசு, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அவனை எப்படியாவது இங்க வர வச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று தீவிரமான தோணியில் பேசினார் சரவணன். முதல்ல அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்து பிரிச்சு விடுங்க. இந்த வேலையை ஆரம்பத்திலேயே நீங்க பண்ணியிருந்தா சுரபியும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டான். அவனால இப்போ எல்லோருக்குமே கஷ்டம். இதே அவன் உங்க மருமகனா இல்லாம இருந்திருந்தா நான் நடந்துக்கிற விதமே வேற என்று வாசு கோபமாக சொன்னார். அந்த வார்த்தையால் சரவணன் மற்றும் ரேணுகாவின் முகம் அசிங்கமாக மாறியது. அவனால் தங்கள் குடும்பத்தின் மானமே போய்விட்டதை போல உணர்ந்தார்கள். பாவம்னு இத்தனை நாளா பொறுமையா இருந்து பார்த்தாச்சு. எப்ப நம்ம பொண்ணை விட்டுட்டு அவன் வெளியே இருக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதோ, இனிமே நம்ம பொண்ணுக்கு அவன் தேவையில்லை. உடனே 2 பேரையும் அத்து விடுங்க. நம்ம பொண்ணை 2ஆம் தாரமா கட்டிக்க கூட பல பணக்காரங்க இன்னும் ரெடியா தான் இருக்காங்க. அந்த பரதேசிக்கு வாக்குப்பட்டு காலம் பூரா கஷ்டப்படணும்னு நம்ம பொண்ணுக்கு நான் தலையெழுத்தா என்று ரேணுகா விக்ரமை நினைத்து சாபம் விட்டார். இல்ல, இந்த தடவை நான் அவனை சும்மா விட போறதில்லை.
அவன் வந்ததும் ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் விடமாட்டேன் என்று சரவணன் கோபமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்கதவு டப்பென திறந்தது. வெளியிலிருந்து 2 லேடி பாடிகார்ட்ஸுடன் சுவிக்ஷா மாடர்ன் உடையில் கெத்தாக உள்ளே நுழைந்தாள். அவள் யார் என்று தெரியாமல் அங்கே இருந்த எல்லோருமே அதிர்ச்சி கலந்த குழப்பத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். நேராக உள்ளே வந்த சுவிக்ஷா, இது விக்ரமோட ஃபேமிலியா என்று சரவணனை பார்த்து கேட்டாள். ஹலோ, யார் நீங்க? எங்களோட பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம ரொம்ப திமிர்த்தனமா கேள்வி கேட்கறீங்க. முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க, இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன் என்று கோபமாக கத்தினார் சரவணன். என்னோட பேரு சுவிக்ஷா, நான் விக்ரமோட ஃப்ரெண்ட். இங்க விக்ரம பாக்குறதுக்காக வந்திருக்கேன், அவனை வெளியே வர சொல்லுங்க என்று சுவிக்ஷா கேஷுவலாக சரவணனை பார்த்து கேட்டாள். அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரின் முகமும் மாறியது. விஹா சொன்னது உண்மைதான். எவ்வளவு துணிவு இருந்தால் விக்ரமை தேடி சென்னையில் தன்னுடைய வீடு வரைக்கும் ஒரு பெண் வந்திருப்பாள் என்று ரேணுகா கோபமாக அவளை பார்த்து முறைத்தபடி உட்கார்ந்திருந்தார். என்னது, விக்ரம் உன்னோட ஃப்ரெண்டா என்று சரவணன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்து கேட்டார். அவனை பொறுத்த வரைக்கும் இது போன்ற தொடர்புகள் இருக்கும் என்று அவர் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. இங்கே இருக்கின்ற வரைக்கும் 3 வேளையும் நன்றாக தின்றுவிட்டு சுரபியின் பின்னாலேயே சுற்றி கொண்டு திரிந்தவனுக்கு இதுபோல மற்ற பெண்களிடம் நட்பு கிடைத்ததை நினைத்து பார்க்கும் போது அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்தது. கொஞ்சம் விக்ரம வர சொல்றீங்களா ப்ளீஸ் என்று சுவிக்ஷா மீண்டும் கேட்டாள். உடனே கோபப்பட்ட ரேணுகா, அந்த பரதேசி எந்த இடத்துல ஊர் மெஞ்சிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும், அவனை தேடியெல்லாம் இங்க வரக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாய் எப்பவோ செத்துட்டான், போ போ என்று ரேணுகா சுவிக்ஷாவை பார்த்து அருவருப்பாக முகத்தை சுளித்தபடி கேவலமாக பேசினார். விக்ரமை பற்றி அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுவிக்ஷாவின் முகம் டக்கென மாறியது. வேகமாக அவர் அருகில் சென்று பெரியவர் என்று கூட பார்க்காமல் ரேணுகாவின் கன்னத்தில் பலார் என்று 2 அறை கொடுத்தாள் சுவிக்ஷா. அந்த அடியில் அங்கே இருந்த எல்லோருமே ஆடி போனார்கள். ரேணுகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டு அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. திரும்பவும் விக்ரம பத்தி அப்படி பேசிப்பார், அடுத்த தடவை பேசுறதுக்கு உன்னோட வாய் இருக்காது, 2ஆ கிழிச்சு விட்டுருவேன் என்று சுவிக்ஷா கோபமாக கத்தினார். ஹே, யாரு நீ? உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள புகுந்து என் வைஃபையே கை நீட்டி அடிப்ப என்று சரவணன் கோபமாக கத்தினார். உண்மையிலேயே சுவிக்ஷா அப்படி நடந்து கொண்டது அவர்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.